8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடத்தில் கிராம சமூக அமைப்பும் வாழ்க்கை முறையும். காலனி ஆதிக்கத்திற்கு முன் இந்திய பொருளாதாரமானது வேளாண்மை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாக இருந்தது. வேளாண்மை மக்களின் முதன்மை தொழிலாக இருந்தது. நெசவு தொழில், சர்க்கரை தொழில் என்ற தொழில்கள் வேளாண்மையை சார்ந்தே அமைந்திருந்தன. ஆனால் ஆங்கில அரசு இந்தியாவினுடைய இந்த பழமையான வேளாண்மை முறையையும் நில வருவாய் கொள்கையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிலையான நில வருவாய் திட்டம், மகள்வாரி திட்டம், ரயத்துவாரி திட்டம் எனும் 3 பெரிய நிலவருவாய் மற்றும் நில உயர்த்துவாரி திட்டம் எனும் 3 பெரிய நிலவருவாய் மற்றும் நில உரிமை திட்டத்தை ஆங்கில அரசு இந்தியாவில் அறிமுகப்படுத்தியது. 1765 ராபர்ட் கிளைவ் வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை பெற்ற பின்பு ஓராண்டு நிலையான நிலவரி திட்டத்தை பதவியேற்ற பிறகு 5 ஆண்டு நிலவருவாய் திட்டமாக மாற்றி பிறகு ஓராண்டு திட்டமாக மாற்றினார். 1793 காரன்வாலிஸ் தலைமை ஆளுநரான பிறகு இதனை 10 ஆண்டு நில வருவாய் திட்டமாக மாற்றினார். இத்திட்டம் நிலையான நிலவருவாய் திட்டம் என அழைக்கப்படுகிறது. இது ஜமீன்தாரி, ஜாகீர்தாரி, மல்குஜாரி என்ற பெயர்களிலும் அழைக்கப்பட்டது. இத்திட்டம் வங்காளம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி பகுதி மற்றும் வடக்கு கர்நாடக பகுதிகளில் 19% நிலப்பரப்பில் கொண்டு வரப்பட்டது. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு முறையாக வரி செலுத்தும் வரை ஜமீன்தார்கள் நில உடைமையாளர்களாக அங்கீகரிக்கப்பட்டனர். ஜமீன்தார்கள் வணிக குழுவிற்கு செலுத்தி வந்த வரி நிலையாக நிர்ணயிக்கப்பட்டு எந்த சூழ்நிலையிலும் உயர்த்தப்படாது என உறுதியளிக்கப்பட்டது. ஜமீன்தார்கள் விவசாயிகளிடமிருந்து வரி வசூல் செய்யும் முகவர்களாக செயல்பட்டனர். இதில் 11 10 பங்கு ஆங்கிலேய அரசுக்கு செலுத்தினர். 1 பங்கு மட்டும்தான் ஜமீன்தாரர்களுக்கு. ஜமீன்தாரர்கள் விவசாயிகளுக்கு பட்டா, அதாவது எழுதப்பட்ட ஒப்பந்தம் வழங்கினர். இதன் மூலம் விவசாயிகள் அந்நிலத்தை உழும் காலம் வரை குத்தகைதாரர்களாக கருதப்பட்டனர். நீதித்துறை அதிகாரங்கள் ஜமீன்தாரர்களிடமிருந்து திரும்ப பெறப்பட்டது. திட்டத்தின் நிறைகளாக தரிசு நிலங்கள் மற்றும் காடுகள் விவசாய நிலங்களாக மாற்றப்பட்டன. ஜமீன்தாரர்கள் நிலத்தின் உரிமையாளர்கள் ஆனார்கள். ஜமீன்தாரர்கள் ஆங்கில அரசுக்கு நம்பிக்கைக்கு உரியவராக மாறினர். ஆங்கில அரசான வருவாயை உறுதி செய்தது ஆகியவற்றை கூறலாம். இதன் குறைகளாக விவசாயிகளுடன் ஆங்கில அரசு நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை. விவசாயிகளின் உரிமைகள் மறுக்கப்பட்டதோடு ஜமீன்தாரர்களின் பொறுப்பில் விடப்பட்டனர். இந்த திட்டத்தினால் ஜமீன்தாரர்கள் சோம்பேறிகளாகவும் ஆடம்பர பிரியர்களாகவும் மாறினர். புறங்களில் ஜமீன்தாரர்கள் விவசாயிகளுக்கிடையே பலத்த மோதல்கள் ஏற்பட்டன. 2வது ரயத்துவாரி முறை. 1820 தாமஸ் மன்ரோ மற்றும் கேப்டன் ரீடு போன்றோரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மதராஸ், பம்பாய், அசாம், கூர்க் மாகாணங்களில் இம்முறை கொண்டு வரப்பட்டது. இம்முறையின்படி நிலத்தின் உரிமை விவசாயிகள் வசம் ஒப்படைக்கப்பட்டது. விவசாயிகள் நிலத்தின் உரிமையாளர்கள். தாமஸ் மன்ரோ அவர்களால் பாதியாக இருந்த வரி 1/3 பங்காக குறைக்கப்பட்டது. நில வருவாய் மண், பயிரின் தன்மையை பொறுத்து மாறியது. நிலத்தின் மீதான குத்தகை 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றி அமைக்கப்பட்டது. இத்திட்டத்தில் விவசாயிகளுடைய நிலை மிகவும் பாதுகாப்பானதாக இருந்தது. உண்மையில் அரசு விவசாயிகளிடமிருந்து நில வருவாயை வரியாக அல்லாமல் குத்தகையாகவே பெற்றுக்கொண்டது. இதன் சிறப்பு கூறுகளாக வருவாய் ஒப்பந்தம் நேரடியாக விவசாயிகளுடன் செய்து கொள்ளப்பட்டது. நில அளவு மற்றும் விளைச்சலின் மதிப்பு கணக்கிடப்பட்டது. அரசானது விளைச்சலில் 45 - 50% வரை வரியாக நிர்ணயம் செய்தது என்பதை கூறலாம். இதன் குறைகளாக பெரும்பாலான பகுதிகளில் நில வருவாய் மிக அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டது. சிறப்பான பருவ காலங்களில் கூட நிலவரி செலுத்துவதற்கு மிகவும் சிரமப்பட்டனர். அரசு ஜமீன்தார்களுக்கு பதிலாக விவசாயிகளை சுரண்டியது. 3வதாக ஹோல்ட் மெக்கன்சி அறிமுகப்படுத்திய மகள்வாரி முறை. 1822 கங்கை சமவெளி, வடமேற்கு மாகாணம், பஞ்சாப், மத்திய இந்தியாவின் சில பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டது. ராபர்ட் மெர்தின்ஸ்பர்ட் என்பவரின் வழிகாட்டுதலின்படி 1833 வில்லியம் பெண்டிங் சில மாற்றங்களை இதில் கொண்டு வந்தார். மகள் அல்லது கிராம விளைச்சல் அடிப்படையில் வருவாய் நிர்ணயம்.
நில வருவாய் 50% என கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங். தலைவர் நியமனம். இம்முறை ஆக்ரா, அயோத்தியில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. கிராமத் தலைவர் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்டார். விவசாயிகளுக்கு லாபகரமானதாக இம்முறை அமையவில்லை. ஆங்கில இறக்குமதி பொருட்களில் இந்திய குடிசை தொழில்கள் மறைந்தன. கிராமத் தலைவர் சலுகைகளை தமது சொந்த விருப்பங்களின் அடிப்படையில் தவறாக பயன்படுத்தினார். இம்முறையானது ஜமீன்தாரி முறையினுடைய திருத்தியமைக்கப்பட்ட வடிவமாகத்தான் இருந்தது. மேலும் இது கிராமத்தின் உயர் வகுப்பினருக்கு லாபகரமானதாக அமைந்தது. நாம் நினைவில் கொள்ள வேண்டியவை: நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் மன்ரோ, மகள்வாரி முறை வில்லியம் பெண்டிங். இந்த அனைத்து நிலவரி முறைகளும் நிலத்திலிருந்து அதிகபட்ச வருமானம் பெறுவதாகவே அமைந்தது. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். ஜமீன்தாரர்கள், வட்டிக்காரர்கள், வழக்கறிஞர்கள் ஆகியோர்களால் ஏழை விவசாயிகள் சுரண்டப்பட்டனர். இந்திய கிராமங்களுக்கான நிலைப்புத்தன்மையும் தொடர்ச்சியான நிலையையும் அசைக்கப்பட்டன. இதனால் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் ஜமீன்தாரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக விவசாயிகள் புரட்சியில் ஈடுபட்டனர். 1855-56இல் விவசாயிகள் எழுச்சியின் உள்ள ராஜ்மஹால் குன்றுகளுக்கு அருகில் சந்தால் மக்கள் வேளாண்மை செய்தனர். நிலக்கிழார், வட்டிக்கு பணம் தருவோர் ஆகியோருக்கு எதிராக 1855இல் ஆயுதம் ஏந்திய புரட்சி வெடித்தது. சிந்து, கங்கு என்ற 2 சகோதரர்கள் தலைமையில் 10,000 பேர் ஒன்று கூடினர். புரட்சியாளர்களால் தாக்கப்பட்டவர்கள் ஐரோப்பிய பண்ணையாளர்கள், ஆங்கில அலுவலர்கள், ரயில்வே பொறியாளர்கள், ஜமீன்தார்கள், வட்டிக்கு பணம் கொடுப்போர் போன்றவர்கள். புரட்சியின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பிப்ரவரி 1856இல் கலகமானது கடுமையாக சந்தால் பர்கானாக்களாக அரசு அறிவித்தது. அதன்படி சந்தால்களின் நிலங்களும் அடையாளமும் அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து பாதுகாக்கப்பட்டன. இந்த குரல் வழி பாடத்தொகுப்பின் முக்கிய நோக்கம், நாம் மீண்டும் மீண்டும் கேட்கும் செய்திகள் நாம் அறியாமலேயே நம் மூளையில் சென்று தங்கிவிடும் என்பது மனோதத்துவம். இது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்களுக்கும் பெரிதும் உதவியாக இருக்கும். வானொலி போன்று செயல்படுவதால் நமது வேலைகளுக்கோ பயணங்களுக்கோ எந்த தடையும் இல்லாமல் இருக்கும். உணவளிப்பீர், பயனடைவீர். பாடத்தின் தொடர்ச்சியாக இண்டிகோ கலகம், அதாவது அவுரி புரட்சி என்று கூறப்படும் 1859 முதல் 60 வரை நடைபெற்ற புரட்சி. வங்காளத்தின் அவுரி சாகுபடியாளர்களின் வேலைநிறுத்தம் அதிக அளவில் பரவி தீவிர விவசாய புரட்சியாக மாறியது. ஐரோப்பிய இண்டிகோ தோட்டக்காரர்கள் விவசாயிகளுக்கு மிகவும் தீமை தரும் வகையில் இண்டிகோவை வளர்ப்பதற்கு குத்தகை விவசாயிகளை கட்டாயப்படுத்தினர். குறைந்த குத்தகை முன்பணத்தை கொடுத்து குறைந்த விலைக்கு அவுரியை வாங்கி கொண்டனர். மேலும் ஆள் கடத்தல், கொள்ளையடித்தல், கசையடி கொடுத்தல், எரித்தல் போன்ற சம்பவங்களும் நடந்தன. செப்டம்பர் 1859இல் திகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் ஆகியோரால் நாதியா மாவட்டத்தில் நடைபெற்ற கலகங்கள் ஐரோப்பிய பண்ணையாளர்களின் கடுமையான அடக்குமுறையால் கைவிடப்பட்டன. அதன் பின்னர் ஐரோப்பிய தொழிற்சாலைகள் எரிக்கப்பட்டு கலகமானது இடங்களுக்கு பரவியது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர 1860இல் ஒரு அவுரி ஆணையத்தை அரசு அமைத்தது. இதன் பரிந்துரையில் சட்டப்பாகம் 6 உருவானது. அதாவது 6th பார்ட் ஆஃப் த ஆக்ட் ஆஃப் 1862. இந்து தேசபக்தன் என்ற நாளிதழ் இவர்களின் துயரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. தீனபந்து மிஸ்ரா தனது நாடகமான நீலதர்பன் மூலம் வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். 1873 முதல் 76 வரை நடைபெற்ற பாப்னா கலகம். பாப்னாவில் உள்ள யூசுப்சாஹி பர்கானாவில் கேசப் சந்திர ராய் என்பவரால் இது ஆரம்பிக்கப்பட்டது. விவசாயிகளிடம் போராட்டத்திற்கான நிதிகளை திரட்டி இந்த போராட்டமானது பாப்னா முழுவதும் கிழக்கு வங்காளம் வரை பரவியது. ஆங்காங்கே நடைபெற்ற சிறு சிறு வன்முறைகளை தவிர இந்த போராட்டத்தின் மூலம் விவசாயிகள் சட்ட விழிப்புணர்வு, சட்ட உரிமைகள், அமைதியான முறையில் எதிர்க்கும் ஆற்றல், வலிமை, விழிப்புணர்வை வளர்த்து கொண்டனர்.
1875 பூனா மாவட்டத்தில் விவசாயிகளால் ஏற்பட்ட கலகம் தக்கான கலகம். உள்ளூர் வட்டிக்காரர்களை எதிர்த்து புரட்சி செய்தல், வட்டிக்காரர்களின் சொத்தினை கைப்பற்றி அவர்களை கிராமத்திலிருந்து வெளியேற்றுதல் போன்ற நிகழ்வுகள் நடந்தன. இப்புரட்சி 33 கிராமங்களுக்கு பரவியது. விவசாயிகள் மார்வாரி சகுகாரர்களின் சொத்துக்களை கொள்ளையடித்ததால் இது பெரிய வன்முறை போராட்டமாக உருவெடுத்தது. இராணுவம் வரவழைக்கப்பட்டு இப்புரட்சி கட்டுப்படுத்தப்பட்டது. இப்புரட்சியின் விளைவாக தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதன் மூலம் விவசாயிகளுடைய குறைகள் களையப்பட்டன. இன்ஃபோஸ்ட்ரைட்ஸ் சேனலின் குரல் வழி பாடத்தொகுப்பினை தடையில்லாமல் பெற சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து பயன்பெற வேண்டுகிறோம். பாடத்தின் தொடர்ச்சியாக 1890 முதல் 1900 வரை இருந்த பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். வட்டி கடைக்காரர்களின் ஒடுக்குமுறைக்கு எதிராக விவசாயிகள் புரட்சியில் ஈடுபட்டனர். ஆங்கில அரசு எந்த பகுதியிலும் எந்த புரட்சியையும் விரும்பாததால் இப்பகுதியிலிருந்து அவர்களுக்கு இராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு நடத்தினர். விவசாயிகள் பாதுகாப்பிற்கு பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டம் இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கும் பரவியது. இச்சட்டத்தின்படி பஞ்சாப் மக்கள், விவசாயிகள், சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டிக்கடைக்காரர்கள் உட்பட இதர மக்கள் என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டனர். முதல் பிரிவு மக்களிடமிருந்து என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டனர். முதல் பிரிவு மக்களிடமிருந்து மற்ற 2 பிரிவு மக்களுக்கும் நிலத்தை விற்பது மற்றும் அடமானம் வைப்பது மீதான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அடுத்ததாக 1917 மற்றும் 18 நடைபெற்ற சம்பரான் சத்தியாகிரகம். பீகார் மாநிலத்தில் சம்பரான் என்ற இடத்தில் ஐரோப்பிய பண்ணை செய்தனர். மொத்த நிலத்தில் 20ல் 3 பங்கு மட்டும் அவுரி சாகுபடி செய்து அதையும் ஐரோப்பிய தோட்டக்காரர்களுக்கு அவர்கள் நிர்ணயித்த விலைக்கே விற்க சம்பரான் தீன்கதியா என்ற நடைமுறையின் கீழ் பிணைக்கப்பட்டிருந்தார்கள். சம்பரான் தீன்கதியா என்பது விலை நிர்ணய அமைப்பு. இந்த விவசாயிகளுக்கு மகாத்மா காந்தி உதவ முன்வந்ததால் அவரை விசாரணை குழுவை அமைத்து அதற்கு ஒரு உறுப்பினராக அரசு சேர்த்தது. 1918 மே மாதம் விவசாயிகளின் குறைகள் களைய சம்பரான் விவசாய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 1918 ஆண்டு குஜராத் மாநிலம் கேடா மாவட்டத்தில் கைரா எனும் ஊரில் நடைபெற்ற சத்தியாகிரகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏறாத பஞ்சம் காரணமாக விவசாயம் பொய்த்து போனதால் விவசாயிகள் வரிகுடா இயக்கத்தை தொடங்கினர். இந்த வரிகுடா இயக்கத்தின் தலைவராக காந்தியடிகள் இருந்தார். சத்தியாகிரக முறையில் விவசாயிகளை ஆயத்தப்படுத்தி போராடத் தூண்டியதால் முன்னெப்போதும் இல்லாத அளவு அவருக்கு விவசாயிகள் ஆதரவு கூடியது. இக்காலகட்டத்தில்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் சுதந்திர போராட்டத்தின் முக்கியமான ஒரு தலைவராக உருவானார். 1921 ஆண்டு கேரள முஸ்லிம் விவசாயிகளான மாப்ளா இனத்தவர்களை இந்து ஜமீன்தார்கள், அதாவது ஜென்மிஸ் என்று அழைக்கப்படுபவர்கள் மற்றும் ஆங்கில அரசும் சேர்ந்து அடக்கியதால் இப்புரட்சி ஏற்பட்டது. 1920 ஆண்டு ஏப்ரல் மாதம் மலபார் மாவட்ட மாநாட்டின் மூலம் மாப்ளா விவசாயிகள் எழுச்சி ஏற்பட்டது. 1921 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முறைக்கு எதிராக மாப்ளா விவசாயிகள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். காவல் நிலையம், பொது அலுவலகம், செய்தி தொடர்பு சாதனம், நிலக்கிழார் வீடுகள், வட்டிக்கடைக்காரர் வீடுகள் ஆகியவற்றை மாப்ளா விவசாயிகள் தாக்கினர். 1921 ஆண்டு அரசு மாப்ளா கிளர்ச்சியை அடக்கியது. அரசின் தலையிட்டால் 2337 மாப்ளா கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர். 45,000க்கும் மேற்பட்டோர் சிறைபிடிக்கப்பட்டனர். 1650 பேர் காயமடைந்தனர். 1928 ஆண்டு அரசு நில வருவாயை 30% உயர்த்தியது. இதனால் சர்தார் வல்லபாய் பட்டேலை சார்ந்த விவசாயிகள் எதிர்த்தனர். 1928 பிப்ரவரி மாதம் 12ஆம் நாளில் நிலவரியை செலுத்த மறுப்பு தெரிவித்து வரிகுடா இயக்கத்தை தொடங்கினர். இதில் பெண்களும் கலந்து கொண்டனர். 1930 ஆண்டு அரசுக்கு நிலத்தை விற்காமல் குறைந்த விலைக்கு விற்க முடிவு செய்தனர். ஆனால் அரசு அவர்கள் நிலத்தை கையகப்படுத்தி ஏலத்தில் விற்றது. 1937 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுக்கு அந்த நிலம் திரும்ப கொடுக்கப்பட்டது. ஆண்டு வாரியாக நடைபெற்ற கலகம் மற்றும் புரட்சியினுடைய பெயர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சந்தால் கலகம் 1800 புரட்சி 1859 முதல் 60 வரை, பாப்னா கலகம் 1873 முதல் 76 வரை,
தக்கான கழகம் 1875, பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் 1890 முதல் 1900 வரை, சம்பரான் சத்தியாகிரகம் 1917 முதல் 18 வரை, கேடா எனப்படும் கைரா சத்தியாகிரகம் 1918 நடைபெற்றது. 1921 ஆண்டு மாப்ளா கிளர்ச்சி, 1929 முதல் 30 வரை பர்தோலி சத்தியாகிரகம். இத்துடன்